ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 9 பகவானின் மோகினிமூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் 29. யத்யுஜ்யதே சுவசு கர்ம மனோவச்சோபிர் தேக ஆத்மஜாதிஷு நிருபிஸ்தத் அசத் பிருகத்வாத் தைர்யேவ சத்பவதி யத் கிரியதே அப்ருதக்த்வாத் சர்வஸ்ய தத்பவதி மூல நிசேஷனம் யத். ஹரே கிருஷ்ணா. இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம். பர்போட் இந்த ஆடியோவில் பார்க்கலாம். பர்போட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஒரு செயல் பகவானின் திருப்திக்காக செய்யப்படும் போது நன்மையளிக்கும் பலன்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. இது ஒரு மரத்தின் வேருக்கு ஊற்றப்படும் நீர் மரத்தின் எல்லா பாகங்களுக்கும் விநியோகப்படுவதற்கு ஒப்பானதாகும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இதுவே பௌதீக செயல்களுக்கும் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் செயல்களுக்கும் இடையிலுள்ள வேறுபாடாகும். உலகம் முழுவதுமே சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இது கர்மிகள், ஞானிகள், யோகிகள் மற்றும் பக்தர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதாகும். ஆனால் பக்தர்களின் செயல்களைத் தவிர மற்ற செயல்கள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைகின்றன. அவை காலத்தையும் சக்தியையும் வீணாக்குகின்றன. மோகாச்சா மோக கர்மானா மோகஜானா விஷேதசக என்று பகவத்கீதை கூறுகிறது. ஒருவன் பக்தன் இல்லை என்றால் அவனது நம்பிக்கைகள், செயல்கள் மற்றும் அறிவு ஆகிய அனைத்தும் தோல்வியடையும். பக்தன் இல்லாத ஒருவன் தனது சுய புலன் இன்பத்திற்காகவோ அல்லது அவனுடைய குடும்பம், சமூகம், சமுதாயம் அல்லது தேசம் ஆகியவற்றின் புலன் இன்பத்திற்காகவோ செயல்படுகிறான். ஆனால் அந்த செயல்கள் அனைத்தும் பரமபுருஷ பகவானிலிருந்து வேறுபட்டவையாக இருப்பதால் அவை அசத் என்று கருதப்படுகின்றன. அசத் என்பது கெட்டது அல்லது நிலையற்றது என்று பொருள்படும். மேலும் சத் என்பது நிலையானது மற்றும் நல்லது என்று பொருள்படும். கிருஷ்ணருடைய திருப்திக்காக நிறைவேற்றப்படும் செயல்கள் நிரந்தரமானவையும் நல்லவையும் ஆகும். ஆனால் அசத் செயல்கள் சில சமயங்களில் பொதுநலம், தேசப்பற்று என்றெல்லாம் போற்றப்பட்டாலும் அவை நிலையான பலனை ஒருபோதும் உண்டு பண்ணுவது இல்லை. ஆகவே அவை பந்தப்படுத்துபவை. கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் சேவை மிகச் சிறியதாயினும் அது நிரந்தரமான சொத்தாகவும் சர்வ நன்மை பயப்பதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் அது அனைவருக்கும் நண்பராக இருப்பவரும் சர்வ நன்மையுடைய பகவானுமாகிய பகவான் கிருஷ்ணருக்காக செய்யப்படுவது. சுகிருதம் சர்வ பூதானாம் என்று பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். அதாவது எல்லா ஜீவன்களின் நண்பன் நானே என்பதே இதன் பொருள். பரமபுருஷ பகவான் ஒருவரே அனைத்திற்கும் உரிமையாளரும் அவற்றை அனுபவிப்பவரும் ஆவார். போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் என்று பகவத்கீதை கூறுகிறது. ஆகவே பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்காக செய்யப்படும் எல்லா காரியங்களும் நிரந்தரமானவையாகும். அத்தகைய செயல்களின் பலனாக அதை செய்தவர் உடனடியாக அங்கீகரிக்கப்படுகிறார். நச்ச தஸ்மான் மனுஷ்யேசு கஷ்டின் மே பிரிய கிருத்தமக. அத்தகைய பக்தரொருவர் வெளித்தோற்றத்திற்கு பௌதீகமான செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக தோன்றினாலும் அவர் பகவான் கிருஷ்ணரை பற்றிய பூரண அறிவை பெற்றிருப்பதால்
அவர் உடனே தெய்வீக நிலைக்கு உயர்ந்து விடுகிறார். பௌதீக செயலுக்கும் ஆன்மீக செயலுக்கும் இடையிலுள்ள ஒரே வேறுபாடு என்னவென்றால், பௌதீக செயல் ஒருவரின் சொந்த புலன் இன்பத்திற்காக செய்யப்படுகிறது. ஆனால் ஆன்மீக செயலோ பரமபுருஷ பகவானின் தெய்வீகமான புலன்களை திருப்திப்படுத்துவதற்கென உள்ளது. ஆன்மீக செயல்களினால் அனைவரும் உண்மையாகவே நன்மை அடைகின்றனர். ஆனால் பௌதீக செயலால் ஒருவரும் நன்மை அடைவதில்லை. மாறாக கர்ம விதிகளில் ஒருவன் சிக்கிக்கொள்கிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 9 பகவானின் மோகினிமூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் 29 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை நிறைவடைந்தது. மேலும் 9ஆம் அத்தியாயத்திற்கான பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.